கும்பராசிக்கார நண்பர்களே, கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த காலத்தில் வீடியோவில் ஏதாவது போட்டாவே கீழே வந்து கமெண்டில் உயிரோடு இருக்கிறதே பெருசு, ஏன்டா இப்படிலாம் போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு தான் திட்டிட்டு போவீங்க. அந்தளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்த ராசியில் இந்த கும்பராசியும் ஒரு முதன்மையான ராசி. தெளிவான ஒரு முன்னோட்டத்தோடு இருந்த நீங்கள் பல பேரினுடைய பேச்சுக்கு ஆளாகி, பல பேரினுடைய அறிவுரைக்கு ஆளாகி, தேவையில்லாமல் இவங்ககிட்டலாம் நம்ம அட்வைஸ் கேட்குற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மன ஒடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த காலகட்டத்திலையும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான மனிதர். கும்பராசிக்காரர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசியில் இருக்கிறவன் யார்கிட்டையும் பணிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டான். தானாகவே அவன் கைக்கு அமௌண்ட் வந்திருக்கும், தானாகவே அவனுக்கு மரியாதை இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இருந்தது. இப்போ வெறும் மெமரிஸாக தானே சார் இருக்குது. அது எப்போ சார் மறுபடியும் அந்த மாதிரி நிறைய பண வருமானம், எப்போ நல்ல உடல் ஆரோக்கியம், எப்போ மற்றவங்ககிட்ட மரியாதை இதெல்லாம் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லணும். கும்பராசிக்கு 7 வருடங்கள் கஷ்டங்களை தாண்டியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருடங்கள், மொத்தம் கிட்டத்தட்ட 14 to 15 வருடங்கள் ரொம்ப தவிச்சு அப்படியே வச்சு செஞ்சுருப்பார் கடவுள். உங்களுக்கு பாடம் போட்டிருப்பார். டே நீ பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருந்தால் உன்னை பாடுறா நீ இவ்வளோ தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை வந்து நிறைய வதக்கி கொடுத்துருப்பாரு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல வருமானத்தோட, ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெயரோட, பழச அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஒரு சிலருக்கு பழசோட அதிகமாகவும், ஒரு சிலருக்கு ஓரளவுக்கும் வந்து மரியாதையோடு வந்து இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. ஏன்னா இன்னும் ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு பாதத்தில் இருக்கிறார் சனி பகவான். அது நகரும் போது உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் தரக்கூடிய காலகட்டங்களாக அமையப்போகுது. இந்த ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதராக மாறப்போகிறீங்க. நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நபராகவும், நல்ல ஒரு ஊரில் மதிக்கக்கூடிய ஒரு நபராகவும், நீங்கள் நடந்து வந்தால் 4 பேர் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும், பழசு போல் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரும். அதை வந்து மற்றவங்க மதிப்பாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே ஜோப்பில் நிறைய அமௌண்ட்டும், கையில் பேண்ட்டு பேக்கெட்லாம் நிறைய அமௌண்ட்டோடு சுற்றிட்டு இருப்பார். இனி வண்டி வாகனங்கள் நீங்கள் நிறையா வாங்கக்கூடிய ஒரு ராசி. அதே போல் நிலபலன்கள் நிறையா வாங்கக்கூடிய ஒரு ராசி. நகை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு ராசி. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நகை நீங்கள் அதிகமாக சேர்த்துவீங்க இல்லையா? பேங்க்கில் வச்ச நகை வந்து மூட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அமையுதுங்க. அதே போல் இந்த ராசிகள் தற்போது கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கரெக்டாக உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும். சார் அமௌண்ட்டே இல்லை சார், பட்ஜெட்டே இல்லை சார், அது இதுன்னு நீங்கள் வந்து குழம்பிட்டு இருப்பீங்க. குடும்ப துணை வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருங்க. குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தின் சம்மந்தப்பட்டு குடும்பம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்போடு கொஞ்சம் இருக்க போகுது. சரி சார், இந்த கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு மேன்மையுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனே வந்து கும்பராசி சதய நட்சத்திரம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மேன்மையுடைய ராசி, நல்ல ஒரு ராஜாக்கள் இருக்கக்கூடிய ராசி, பெரிய பெரிய நபர்கள் வந்து இருக்கக்கூடிய ராசிகள் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, மே மாதம் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறந்துச்சு, அது எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இதை மெயினாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதே போல் இந்த நபர்கள் வந்து தனிப்படையான ஜோதிடமும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து கும்பராசி அப்படின்னா, முன்னாடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், கிட்டத்தட்ட 150 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பேர் பக்கமாக கும்பராசிக்காரர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கும்பராசிக்கு இதே மாதிரி நடக்குமா சார்? நடக்கிறது இல்லையே. காரணம் என்ன? அவங்க வந்து தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மாறுபட்டு இருப்பீங்க, வேறுபட்டு இருப்பீங்க. அதுபோல் உங்களுக்கு பிறந்த மகன்களுக்கு வேறு நட்சத்திரம், ஜோதிடம், ஜாதகம் அதெல்லாம் இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையருக்கு வேறு ஜாதகம் இருக்கும், உங்களோட மனைவிக்கு ஜாதகம் வேறு இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் தானே உங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பிரித்து கொடுக்குங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அவங்க ராசி அதிகமாக செயல்படும், அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ராசி லைட்டாக அவங்களோட சேர்த்து செயல்படும். மற்ற ராசி மாதிரி ஃபுல்லாக அவங்களோட ராசியெல்லாம் செயல்படும். கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் வலுவான ராசி கும்பராசி அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய ராசி தான் வந்து 90% வந்து அதிகமாக செயல்படும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுடைய லோக்கல்லே கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை சார் லோக்கல் ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக நினச்சாலும் சரி, இவர் வந்து ஒரு பிரபலமான ஜோதிடர். ஸோ இந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பேசவும் முடியும், ஜோதிடம் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வெயிட் பண்ணுறதெல்லாம் முடியாதுங்க. அப்படி பண்ணால் நீங்கள் வெயிட் பண்ணல தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி தான் பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க வந்து வாங்க முடியும். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போகிறீங்க, அதனால் நான் சொல்கிறேன். அதே போல் நிறைய பிரபலமான அரசியல்வாதிகளும் நடிகர்களும் இவர்கிட்ட ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கும். எப்போவுமே கும்பராசிக்கு அப்படின்னா ஒரு குணாதிசயம் அப்படின்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சிந்தனையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவார். ஈஸியாக அதை வந்து திங்க் பண்ணி இது இப்படி தான்ப்பா பண்ணணும், அது அப்படி தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். பார்த்திங்களா, அந்த அறிவு என்கிட்ட இருக்கும். சிந்தனைசாலி அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இனோவேட்டிவ் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய அறிவு பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்துவமானவர்கள். ஒரு 100 பேர் இருக்கானா அதில் இவர் மட்டும் தனித்துவமாக தெரிவார். அந்த மாதிரி ஒரு நபர். பிறருக்கு உதவக்கூடிய விருப்பம், அதே போல் மற்றவர்களுக்கு அதில் உதவி செஞ்சு அதில் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து இவர் எடுத்துக்குவார். இவருக்கு உதவி செய்கிறதுனால மனம் வந்து சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு இவங்க வந்து உதவி செய்கிற மூலமாக பல சந்தோஷங்களை இவர் வந்து பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார். நேர்மையான கருத்துக்கள் இருக்கும் அவர்கிட்ட, ரொம்ப நேர்மையான கருத்துக்கள். சில நேரங்களில் தனிமையை வந்து விரும்புவார். போய் அமைதியாக உட்காந்துக்கிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மது பழக்கமோ இல்லை புகைப்பிடித்தல் பழக்கமோ வந்து தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. ஏன்னா தனியாக இருக்கிறதுனால போய் நீங்கள் வந்து அதை தான் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. தயவு செய்து அது மட்டும் வேண்டாம். அதே மாதிரி வலிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவும் முன்னோக்கிய சிந்தனையும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வலிமை. இது வந்து நிறைய பேர்த்துட்டு கிடையாதுங்க. அறிவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அறிவு. முன்னோக்கிய சிந்தனைனா அடுத்து நடக்கக்கூடியதை முன்னோக்கி அதற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய நபர். இது இரண்டுமே நடந்துக்கிற விஷயம் பெருசு. கும்பராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு வலிமையும் அறிவும் இருக்கக்கூடியது மிகப்பெரிய வலிமை. அதே மாதிரி நண்பர்களிடம் உண்மையான பாசம். ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட கரெக்டாக இருப்பீங்க, கரெக்டான பாசத்தோடு இருப்பீங்க, நடிக்க மாட்டீங்க, ஆக்டிங் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு நடிப்பு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர். சமூக நல ஈடுபாடு உங்களுக்கு ரொம்ப அதிகம், ரொம்ப கரெக்டாக அது வந்து ஈடுபாடோடு இருப்பீங்க. உங்களுக்கு பலவீனங்கள் அப்படின்னா சில நேரங்களில் ஸ்டப்பான ஆடுவீங்க, சில நேரங்களில் மட்டும் ஸ்டப்பான ஆவீங்க. மனதில் இருக்கிறத வெளியில் சொல்லாமல் வைத்துக்கொள்வது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே எங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே புளிப்பாங்க. தனியாக நீங்கள் அழுத நாட்கள் அதிகம், அழுத நேரங்கள் அதிகம், உங்கள் கண்ணாடி முன் நீங்கள் அழுத நேரங்கள் அதிகம், பாத்ரூமில் நீங்கள் உட்காந்து அழுத நேரங்கள் அதிகம், ஃபோனை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ண நேரங்கள் அதிகம். இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது, சந்தோஷம் மட்டுமே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து மைண்டில் எப்பயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷத்தை நோக்கி மட்டுமே பிரயாணம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப அனுபவிச்சிட்டிங்க, கஷ்டத்தை அனுபவிச்சிங்க, அதனால் மேலே கவலைப்படாதீங்க. உணர்ச்சி வெளிப்பாடு குறைவு. ரொம்ப உணர்ச்சிப்பட்டீங்க அப்படின்னால வெளிப்படுத்த மாட்டீங்க. ஒருத்தர் மேலே பாசம் இருக்குது, அவங்க வந்து எங்கேயாவது பேசிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க, ஒரு வாரம் வந்து வெளியே போயிட்டு வரேங்கிறாங்க, மைண்டுக்குள்ளே ஃபீலிங் இருக்கும், ஆனால் எதுவும் சொல்ல மாட்டீங்க. மறுபடியும் வந்துடுவாங்க, ஹாப்பினஸாக இருக்கும், அதையும் பெருசாக அவங்ககிட்ட வெளியே காட்டிக்க மாட்டீங்க. அவங்க ஹாப்பியாக வந்து அவங்களை கட்டி பிடிப்பாங்க, சரி அப்படின்ட்டு போயிருங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வெளிக்காட்டாமல் இருப்பீங்க. அதே போல் தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு. இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த ராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது, பொது பலனாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு புதிய திசை தொடங்கும். புதிய திசைனா என்ன, இந்த பக்கம் போனால் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குது அப்படின்னு தெரிஞ்சே நீங்கள் உள்ள போதுவீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு வழி இருக்குதா அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் நிதானமாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். அது நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கும். திடீர் மாற்றங்கள் இருந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும். திடீர்னு ஒரு மாற்றம், அது எப்படி என்னது திடீர்னு மாதிரி இருக்குது, பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றமாக தெரிஞ்சிருக்காது, அதனால் ஏதோ விளைவுகள் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பயப்பட தேவையில்லை, நல்ல மாற்றம் தான் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். தொழிலில் வேலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலை வெளியூருக்கு போய்ட்டு வருவீங்க, இல்லைனா வெளியூரில் இருக்கிறவங்க உள்ளூருக்கு வருவீங்க, இல்லைனா வேலையே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவீங்க. ஐடி பிஸ்னஸ்ஸு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்லாம் நல்ல முன்னேற்றம் தரும் உங்களுக்கு, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட கவனம். உங்கள் மேலே கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது குற்றச்சாட்டோ இல்லை நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. அதாவது சும்மா இருந்ததுனால வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்க கவனம் உங்கள் மேலே வருது. அது நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்களோட கவனம் உங்கள் மேலே படக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையுதுங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. இதுதான் வந்து மெயினாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பண வரவு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஸ்டெடியாக இருக்குங்க. ஒன்றும் பெரிய ஏற்றமும் இருக்காது, பெரிய மாற்றமும் இருக்காது, பெரிய குறைவும் இருக்காது. நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தோடையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பண வரவு ஸ்டெடியாக இருக்கும், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் கூட வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு, அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த டைம் நீங்கள் வந்து உணர்வீங்க. அதனால் சேவிங்ஸை கடைபிடிங்க. இப்போ சார் வருமானம் வரதே ஒரு 100 ரூபா தான் சார் சேவ் பண்ண முடியுது, அதை பண்ணுங்க சார், உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயன்படும். தயவுசெய்துன்னு சொல்கிறேன், நான் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அன்னெசரியாக செலவுகளை குறைங்க. இன்றைக்கி போகிறீங்க அப்படியே சார் சும்மா அப்படியே கடை வரைக்கும் போய்ட்டுலாம் சார், வண்டிக்கு பெட்ரோல் 300 ரூபாய்க்கு போட்டேன் சார், அப்படியே கடைக்கிட்ட போனேன் சார், ஒரு டீ அடிக்கலான்னு பார்த்தேன் சார், கூட ஏதோ ஸ்நாக்ஸ் இருந்துச்சு சார், நான் ஒரு 100 ரூபாய்க்கு அங்கே சாப்பிட்டேன் சார், அப்படியே வீட்டுக்கும் சரி நான் அப்படியே சாப்பிட்டேன், வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வாங்கினேன் சார். ஆனால் வீட்டில் போய் பார்த்தா சாப்பாடெலாம் செஞ்சுட்டாங்க சார், அதுக்கு ஒரு 300 ரூபா வாங்கிட்டு போனேன். அதை சாப்பிட்டு பாதி நாய்க்கு போட்டோம் சார், பாதி எடுத்து வெளியே போட்டோம் சார், பாதி வேஸ்ட் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு வந்தால் 1000 ரூபா செலவாகுதுல்ல, இது என்ன சார் இதெல்லாம் ஒரு கணக்கா அப்படிம்பீங்க. ஆனால் உங்களுடைய செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அப்படிங்கிறது நீங்களே உணர்வீங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து யோசித்து பண்ணுங்கள். எதை பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கேர்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல், குடும்பம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா உறவுகளில் புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேரிட் லைஃப்பை சுருக்கமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா கொஞ்சம் அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தாமல் ஒரு சுமாரான லைஃப் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. ஆனால் கம்யூனிகேஷன் தேவையில்லாமல் அப்படியே சண்டை போடுறது, அவங்கக்கிட்ட பேசாமல் நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ரிலேஷன்ஷிப்பில் அவரோட பேசவே மாட்டாங்க. தயவுசெய்து இனியாவது பேசுங்க. சிங்கிள் கும்பராசிகளுக்கு நியூ லவ் சான்ஸு அதிகமாகவே இருக்குது. சந்தோஷமாக இருங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்களாக போய் வாலண்டியராக எதுவும் போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாமல் ஒன் சைட் லவுக்குலாம் வந்து ரொம்ப எமோஷனலாக போய் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அதை பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் அதெல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. தானாக அமையிறத பிடிச்சிக்காங்க, அவ்வளோதான். மனநிலை அப்படின்னா சில நேரங்களில் உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. ஆன்மீகத்தில் ஈர்ப்பு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மெடிடேஷனில் யோகா நல்ல பலன் தரும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. சித்திரை மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏப்ரல் மே மாதத்தில் ஆரம்பிக்குது. சித்திரை மாத பலன் அப்படின்னா ஏப்ரல் டு மேவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மாத ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம். இந்த ஏப்ரல் டு மேவில் மே மாதமே கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து புதிய திட்டங்கள் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஆரம்பத்தில் சொல்கிறேன், அந்த 15 நாட்கள் டு 12 நாட்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஆரம்பம். வேலை ரிலேட்டடாக ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக சரியாயிரும்னு பயப்பட தேவையில்ல. நடுப்பகுதியில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து வரும். குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத இறுதியில் நல்ல ஒரு செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேரியர் க்ரோத்துக்கு சிக்னல் வந்து கண்டிப்பாக உண்டு. அந்த டைமில் தான் தெரியும், கேரியர் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, க்ரீன் சிக்னல் விழுந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் நல்ல முன்னேற்றம் அமைய போகுதுங்க, கவலைப்பட தேவையில்லை. அதே போல் வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா டீம் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதே போல் பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் செலவு கூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால் செலவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. எக்ஸ்ட்ரா இன்கம் சான்ஸ் அதிகம், அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. முன்னாடியே சொன்னது தான். ஸோ தேவையில்லாத வேஸ்ட்டு செலவு பண்ணாதீங்க. அதுதான் உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகக்கூடிய நேரம் இருந்தாலும் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களோட வார்த்தையே வந்து கொஞ்சம் சில நேரத்தில் கடுப்பாயிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா தான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் கடுப்பாயிடுவாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள்ட்ட உதவி கிடைக்கும், அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. மே மாதத்துக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்கள் ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாத கும்பராசிக்கு க்ரோத்து ப்ளஸ் மாற்றம், கிளாரிட்டிங்க. க்ரோத்து ப்ளஸ் மாற்றம் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவரால் எனர்ஜியாக உங்களுக்கு வந்துருக்கும். மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரோத்து ப்ளஸ் மாற்றம் ப்ளஸ் கிளாரிட்டி. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு அமைய போகுது. தொழில் பிஸ்னஸில் ப்ரமோஷன் வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் சார், எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்களே. எங்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் நல்ல ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுதுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. புதிய பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் இஷ்யூ அவாய்ட் பண்ணுங்கள். ஒருத்த மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஜாதகம் பாருங்கள், அவனை பற்றி என்னென்ன செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அது வந்து அவனுக்கு ஒரு மாற்றமாக இருக்குது, அவனுக்கு ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். பண வரவு அப்படின்னா நல்ல இன்கம் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு தருணம். கொஞ்சம் பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாகவும் வரும். ஆனால் நல்ல ஒரு இன்கம் வரும். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா பழைய பிரச்சனைகளை இன்வால்வ் பண்ணி புதிய பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய நல்ல நேரம் தான். லாங் டேர்ம் மட்டும் டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுக்கலான்னு ஒருத்தன் 5 லட்ச ரூபா கட்ட சொல்கிறான் சார், 50,000 கட்ட சொல்கிறான் சார், போட்டால் நாளைக்கே ஒரு டபுள் மடங்கு தரங்கிறான். தயவு செஞ்சு பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை பண்ணுங்கள். அதே மாதிரி காதல், திருமணம் இந்த மாதிரி விஷயத்தில் காதலில் கிளாரிட்டி வரும். மேரிட் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரிலேட்டிவ் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கியத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கவனிக்கணுங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க. ஸ்லீப் பேட்டர்ன் சரி செய்யணும். நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. வெயிலில் அலையாமல் இருங்க. வண்டியில் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிப்பு போயிட்டு வரதுனா காரில் ஏதாவது ஒரு ஃபேமிலியோடு ஏதாவது போயிட்டு இருங்க, அது மாதிரி போயிட்டு வாங்க. பக்கத்தில் பிக்னிக் மாதிரி கூட எங்கேயாவது ஒரு மைண்டு ஃப்ரீயாக வெயில் இல்லாத நேரத்தில் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. முக்கியமானது வாக்கிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக உண்டு. வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சு ஸ்டிப்பாக அப்படியே ஒரு 2-3 கிலோ இறக்கி கொஞ்சம் ஃபிட்டாக வைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1 to 3வது நாள் வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பேஷன்ஸ் தேவை, ரொம்ப அமைதியாக இருக்கணும். எதை பார்த்தாலும் அப்படியே படப்படன்னு பண்ணாதீங்க, கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். 4 to 6வது நாள் பார்த்திங்கன்னா நல்ல நியூஸ் உண்டுங்க, ஃபினான்ஷியல் கெயின் ரொம்ப அதிகம். அதாவது 4 to 6வது நாள் வரைக்கும் நல்ல நியூஸு, ஃபினான்ஷியல் கெயின் ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி 7 to 9வது நாள் பார்த்திங்கன்னா உறவுகளில் கவனம் தேவை, ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வேண்டவே வேண்டாம், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 10 to 12வது நாளில் சக்ஸஸ் உண்டு, கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். ஒரு சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடல. ஒரு தொழில் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறான், 1 கோடி ரூபா போட்டு தொழில் பண்ணுறீங்க, ஒரு கடை கட்டியிருக்கீங்க, அது துணி கடை வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் அவனமே வராமல் வரான், ஒருத்தன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு நல்லதாக ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான், ஒரு 500 ரூபாய்க்கு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு கான்ஃபிடென்ஸு, அங்கே அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அவன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 1 கோடி ரூபா தான், ஆனால் வந்தது 500 ரூபா தான், ஆனால் இதுக்கு மேலே வருங்கிற நம்பிக்கை வருதுல, அதான கான்ஃபிடென்ஸு. அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலமாக இன்னும் கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயத்துலையும் வந்து மைண்டு இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றத்தோட வருடம் இந்த 2026. அது முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். கேரியரில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டு, அன்எக்ஸ்பெக்டட் மணி வந்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு, லவ் லைஃப்பில் கிளாரிட்டி வரும், மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் சக்ஸஸ் கீ. ஸோ அதனால் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னா சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தானம், கருப்பு உடை அல்லது உணவு தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மந்திரம் அப்படின்னா ஓம் சனி பகவானே நமக, ஓம் சனி பகவானே நமக, ஓம் சனி பகவானே நமக, நன்மையை தருவாய், சந்தோஷத்தை தருவாய் அப்படின்னு நீங்கள் வந்து நார்மல் நேரத்தை சொல்லிட்டுருங்க, ரொம்ப நல்லது. மறக்காமல் இதை கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க, உங்களை பார்த்து ஒரு 4 பேர் அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தியானம் பண்ணுங்கள், தியானம் தினமும் ஒரு 10 to 15 நிமிஷம் பண்ணுங்கள். தியானமே பண்ண தெரியாது சார் அப்படின்னா சாமி ரூமில் போய் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் நல்லா முதுகெலும்பு நேர்படுத்தி உட்காருங்க, ரொம்ப நல்லது. அதே போல் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு ஸ்லோ ஆனால் ஸ்ட்ராங் க்ரோத்து, வாழ்க்கையில் கிளாரிட்டி கண்டிப்பாக உண்டு, நல்ல மாற்றங்களும் உண்டு. நினைவில் வச்சுக்காங்க, பொறுமை ப்ளஸ் திட்டமிடல் உங்களுக்கு வெற்றி. பொறுமையும் திட்டமிடல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதே போல் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதுமானது. A to Z கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதே போல் நிறையா பேர் வந்து சார் இதே பார்த்துட்டுமே அது எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. நான் முன்னாடியே சொன்னதான், இதில் வந்து 90% வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருந்திருக்காது. நான் பொது பலம் தான் சொன்னேன். உங்களுக்கு தனிப்படையான மேனுவல் புக்குன்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய மேனுவல் புக் என்னது? உங்களுடைய ஜாதகம் தான். பிறந்ததுலேருந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்க போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறது உங்களோட ஜாதகம் தான். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெற்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, பிரபல ஜோதிடரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவருக்கு வந்து கால் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆகிட்டாங்க. இந்த தொழில் பண்ணலான் இருக்கேன், இது பண்ணலாம், இன்றைக்கி இந்த தொழிலுக்காக இதுக்கு போகலான் இருக்கேன், இதை பண்ணலாமா, இந்த மாதிரியே டெய்லி வந்து கேட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலமாக அவங்க சக்ஸஸ் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி.